யார் நட்சத்திர வேட்பாளர்? வெறும் தந்தையின் அடையாளத்தை மட்டும் வைத்துக் கொண்டும் திரைப்படத்தில் நடித்ததை மட்டும் மக்களுக்கான சேவை என நினைத்துக் கொண்டு களத்தில் நிற்கும் ஊடகங்கள் சொல்லும் நட்சத்திர வேட்பாளர்கள் மத்தியில் உண்மையில் தான் படித்த படிப்பை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்பட்டு தற்போது அரசியல் களத்திற்கு வந்திருக்கும் கௌஷிக் அவர்கள் மற்ற வேட்பாளர்களை விட தனித்த அடையாளம்தான். அரசியல் கட்சிகளால் நிறுத்தப்பட்டிருக்கும் வேட்பாளர்களிலேயே தமிழகத்தில் இளம் வேட்பாளர் என்னும் பெருமை மருத்துவர் கௌஷிக் அவர்களைச் சாரும். கௌஷிக் அவர்களின் தற்போதைய வயது 26. இது மட்டுமா அவருடைய அடையாளம்? இல்லை. கௌஷிக் அவர்களின் தந்தை ஸ்ரீரங்க முத்துப்பாண்டியன் அவர்கள் இளமை காலத்திலேயே தமிழ் தேசியத்தின் பால் ஈர்க்கப்பட்டு 1989 ஆண்டு மாணவர் சங்க உறுப்பினராகவும் 1991 ஆண்டு கல்லூரி மாணவர் சங்க இணைச் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். ஈழத் தமிழர்களுக்காகவும் தமிழ் மீட்சிக்காகவும் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். 1993 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரை தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தவர். வேலை நிமித்தமாக கத்தார் நாட்டிற்கு சென்று 2001 ஆண்டு முதல் தற்போது வரை பல வெளிநாடுகளில் பணிபுரிந்து வருகிறார். 2004 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை கத்தார் நாட்டின் தமிழ் சங்க செயற்குழு உறுப்பினராக பணியாற்றினார். கத்தார் நாட்டில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக கொண்டு வந்ததில் பெரும் பங்கும் பெருமையும் ஸ்ரீரங்க முத்துப்பாண்டியன் அவர்களையே சேரும். அவருடைய தமிழ்ச்சங்க பணி காலத்தில் அயலக தொழிலாளருக்கு ஆயுள் கால காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தார். அவருடைய காலகட்டத்தில் 70 இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை ஸ்ரீரங்க முத்துப்பாண்டியன் அவர்களின் ஒருங்கிணைப்பில் 350 உறுப்பினர்கள் வரை இணைத்து தமிழ் சங்கத்தை சிறப்பாக வழி நடத்தினார். கௌஷிக் அவர்கள் 2001 ஆண்டு முதல் 2008 ஆண்டு வரை பில்லா பப்ளிக் ஸ்கூல் கத்தார் நாட்டில் ஆரம்ப கல்வி முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஓமன் நாட்டில் இந்தியன் ஸ்கூலில் தன்னுடைய கல்வியை தொடர்ந்தார். பின்னர் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சென்னை பப்ளிக் ஸ்கூல் படித்தார். சிறந்த தடகள வீரராக கௌஷிக் 1500 மீட்டர் தடகள பந்தயத்தில் தமிழக அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார். 2013 ஆண்டு தேசிய அளவில் தடகள ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றுள்ளார். விளையாட்டுத் துறையில் மட்டும் கௌஷிக் அவர்கள் 150க்கும் மேற்பட்ட பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். இளமை காலம் தொட்டு மருத்துவராக வேண்டும் என்ற பெரும் கனவுகளோடு படித்து கர்நாடக மாநிலம் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய இளங்கலை மருத்துவ படிப்பை நிறைவு செய்துள்ளார். மருத்துவ படிப்பு பயிற்சி காலத்தில் கொரோனா நோயாளிகளுக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் 2 மாதங்கள் பணியாற்றியுள்ளார். பல இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு தன்னுடைய சொந்த முயற்சியில் 3000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து கபசுர குடிநீர் வழங்கி மக்களின் நலனுக்காக பணியாற்றினார். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவுகளையும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையையும் உள்வாங்கிக் கொண்ட கௌஷிக் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையில் தன்னையும் இணைத்துக் கொண்டு மக்களுக்கு வேண்டிய சேவைகளை தொடர்ந்து செய்து வந்தார். இயற்கை மீது அதிகம் நாட்டம் கொண்ட கௌஷிக் அவர்கள் அவருடைய தந்தைக்கு சொந்தமான இடத்தில் கௌஷிக் மற்றும் கௌஷிக்கின் தாயார் வெறும் கரடுகளாக இருந்த பகுதியை 3 வருடங்களாக கடும் முயற்சி செய்து பல உழைப்புகளை போட்டு இன்று ஒரு சிறந்த வனமாக மாற்றியுள்ளார்கள். இயற்கை வேளாண்மை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் ஒரு இயற்கை விவசாயியாகவும் வலம் வருகிறார் கௌஷிக். கௌஷிக் அவர்களது பாட்டி அரண்மனை அம்மாள் குழந்தைகள் உடனான நல்லுறவில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்று மாநில அரசினால் விருது பெற்றுள்ளார். அனைவரிடமும் அன்பாக பழகும் கௌஷிக் ஆடவாரம் இன்றி அமைதியாகவும் இயல்பாகவும் பழகும் தன்மை அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று. இதுவரை தேக நலனுக்காக செய்து வந்த மருத்துவ பணியை இனி தேச நலனுக்காக செய்ய வந்திருக்கும் கௌஷிக் அவர்கள்தான் உண்மையான நட்சத்திர வேட்பாளர் ஆவார்.